கடகராசிக்கு உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில மிக மிக அற்புதமான கிரக நிலைகள் உங்களுக்கு வரிசை கட்டி காத்திருக்குதுன்னு சொல்லலாம். ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இது ரொம்ப அடுத்த ஒரு 6 மாதங்களுக்கான உங்களுக்கான ஒரு முக்கிய பதிவாக இருக்க போகுது. உங்க லைஃபே இப்போ வந்து ஒரு டிரான்சிஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. அது வந்து படுகுழியிலிருந்து ஏற்றத்தை நோக்கி இருக்கலாம். அல்லது ஏற்றத்திலிருந்து எந்தெந்த இடங்கள்ல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறதாக இருக்கலாம். அத பத்தி தான் இந்த பகுதியில நம்ம பேசப் போறோம். ஏன்னா, உங்களுக்கு இப்ப அடுத்து 2026 புத்தாண்டை நம்ம நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில, இப்ப சொச்சம் இருக்கக்கூடிய நாட்கள், புத்தாண்டு பிறந்ததற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த முதல் 3 மாதங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இதுல கிடைச்சிரும். இதுல குரு அ ஏற்கனவே வந்து அதிசாரமாகி, இப்போ வந்து ஒரு பலன் தந்துகிட்டு இருக்காரு. சனி வந்து வக்ரம் அடைஞ்சு, வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. இது 2026ல என்ன மாதிரியான ஒரு பேட்டர்ன உருவாக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தியெல்லாம் தெளிவாக இந்த பகுதியில புரிந்து கொள்ளப் போகிறீர்கள். இதுல என்ன விதமான நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்? எதுல கவனமாக இருக்கணும்ங்கிறத பத்தியெல்லாம் நான் சொல்லப் போறேன். வாழ்நாள் முழுமைக்குமே நீங்க நல்லா இருக்கணும். உங்களுடைய லைஃப் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அப்படிங்கிறதுக்கான ஒரு சில குறிப்புகளையும் நான் இந்த பகுதியின் இறுதியில சொல்லப் போறேன். முக்கியமாக நம்ம நேயர்களுக்காக சொல்றேன். இலவச எண்கணித பலன்கள் நான் உங்களுக்கு தருவதாக இருக்கிறேன். எண்கணித பலன்கள் அப்படின்னா நியூமராலஜி. ஸோ உங்களுடைய லைஃப் லாங்குக்கும் இந்த கிரகநிலைகள் எப்படி இருந்தாலும் எனக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் சார் லைஃப் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பகுதியின் இறுதியில சொல்லப் போறேன். அது வந்து பொது பலன்களே. உங்க பிறந்த தேதிக்கும், உங்க கூட்டு எண்ணிற்கும் பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா? உங்க பிறந்த தேதிக்கும், கூட்டு எண்ணிற்கும் வியாபார பெயர் சரியா அமைஞ்சிருக்கா? அப்படி அமையலன்னா என்ன செய்தால் உங்க லைஃப் வந்து மேன்மை அடையும்? சிரமத்திலிருந்து வெற்றி அடையும்? கடனிலிருந்து செல்வம் செல்வம் சேரும் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் இந்த பகுதியின் இறுதியில சொல்றேன். வாங்க இப்ப பகுதிக்குள்ளார போலாம். கடகராசிக்கு உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில மிக மிக அற்புதமான கிரக நிலைகள் உங்களுக்கு வரிசை கட்டி காத்திருக்குதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் குருவ எடுத்துக்குவோமா? குரு வந்து அதிசாரமாக இப்ப உங்களுடைய ராசிக்குள்ளாரயே வந்திருக்காரு. இது டிசம்பர் 5 வரைக்கும் தானே சார் இருக்கு. இந்த குறைந்த காலத்தில நான் வந்து சொத்து சேர்த்துற முடியும், அனுபவித்திற முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இறைவன் ஒரு விஷயத்த குடுத்துட்டாருனாலும், இப்படிங்கிறதுக்குள்ளார குடுத்துருவாரு. எடுக்கணும்னு நெனச்சாலும் இப்படிங்கிறதுக்குள்ளார எடுத்துருவாரு. அதனால நீங்க வந்து அந்த சிறிய காலகட்டம், பெரிய காலகட்டம்லாம் பார்க்காதீங்க. இன்னும் சொல்லப்போனா, இப்ப இந்த அக்டோபர் தொடங்கி டிசம்பர் 5 வரைக்குமான இந்த குருவின் அதிசார நிகழ்வுங்கிறது, ஒரு டீசர் மட்டும் தான், ட்ரெய்லர் மட்டும் தான். உங்களுக்கு இது வந்து பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பெர்மனன்ட்டாவே குடுப்பது எப்பன்னு கேட்டீங்கன்னா, 2026 ஏப்ரல் தொடங்கி வரிசையாவே உங்களுக்கு வந்து இது பெர்மனன்ட்டாவே நெறைய நல்ல பலன்களை குரு வந்து குடுக்கப் போகிறார். ஏன்னா, குரு வந்து உங்க ராசியில தான் உச்சமே அடையிறாரு. உங்களுடைய வீடு தான் அவருக்கு உச்ச வீடு. அதுவும் குரு யாரு? அவர் முழு சுபகிரகம். அவருடைய 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை மிக சரியாக உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலப்படுத்துகிறது, புண்ணியப்படுத்துகிறது, புனிதப்படுத்துகிறது. அதே மாரி உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை புனிதப்படுத்துகிறது. களத்திர ஸ்தானமும் புனிதமடைகிறது. ஸோ இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு மிக மிக தேவையான பலன்களை தரக்கூடிய அற்புத இடங்கள். இந்த 5, 7, 9ஆம் இடங்கள் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்துட்டாலே பெரிய கஷ்டங்கள்லாம் எதுவும் வந்துராது. ஆனா நீங்க வந்து கடந்த 2 1/2 வருடங்கள் இருந்தீங்க. ரொம்ப அவஸ்தைப்பட்டீங்க இல்லையா? ஒரு வாஷிங் மிஷின் உள்ளார போட்ட துணி மாரி உங்கள அப்படியும், இப்படியும் போட்டு சொலட்டி, உங்கள ஒரு வழி பண்ணிடுச்சு இல்லையா? ஆனா, இப்ப நீங்க வந்து வெளியில மிக சுத்தமான ஒரு புது மனிதராக நீங்க பிறக்கப் போறீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த கிரக காலகட்டங்கள்ங்கிறது அப்படிதான் இருக்கு. ஏன்னா, சனி வந்து எந்த இடத்துல இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 9ஆம் வீட்டிற்கு வந்துட்டாரு அவரு. 9ஆம் வீடுங்கிற பாக்கியஸ்தானத்திற்கு வந்து, அந்த இடத்திலும் வந்து குருவுடைய பார்வை அப்படிங்கிறது மிக சுப பார்வையாக இருந்து உங்களுக்கு நன்மைகளை தரப்போகிறது. ஏற்கனவே குரு வந்து 9ஆம் வீட்ட பார்க்கிறாரு. 9ல சனி வேற நிற்கிறாரு. அந்த சனி வந்து புனிதமடைந்து பலன் குடுத்தா பிரச்சனையே இல்ல.
இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப ரொம்ப கெடுபலன்களை கொடுத்துக் கொண்டிருந்த அஷ்டம சனி வேற உங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அப்ப உங்களுடைய ரூட் வந்து கிளியர். நீங்க வந்து ஒரு ஹைவேஸ்ல டிராவல் பண்ற மாரி, வேகமா அந்த வண்டி பறக்கும் இனிமேல் ஜெட் வேகத்தில பறக்கும். உங்க லைஃப் வந்து 100% வந்து ரொம்ப நல்ல விதமா அமையப்போது. அதுக்கான சூழ்நிலையை இறைவன் வகுத்து விட்டார். இது எப்படி சார் 2026ல கன்டின்யூ ஆகும்ன்னு கேட்டீங்கன்னா, சனி வந்து இப்ப இந்த கொஞ்ச நாள் வந்து இந்த 9ஆம் வீட்டில் நிகழ்ந்தது அப்படிங்கிறது வக்ர நிவர்த்தியாகி வந்துட்டாரு. இதற்கு முன்னாடி வக்ரம் பெற்று மறுபடியும் இந்த 8ஆம் வீட்டு பலன்களை குடுத்தது மாதிரி உங்களுக்கு தெரிந்திருந்திருக்கலாம். ஆனா, இப்ப வக்ர நிவர்த்தி அடைஞ்சு 2026ல அப்படியே கன்டின்யூ பண்றாரு. குருவும் வந்து உச்சம் பெற்ற குருவாக உங்களுடைய ராசியின் மீது டிசம்பர் அ 5க்கு பிறகு அவரு ம ம அம் மறுபடியும் மிதுனத்துக்கு போனாலுமே கூட, ஆ 2026ல் ஏப்ரலுக்கு பிறகு மறுபடியும் உங்களுக்கு அந்த உங்கள் வீட்டின் மீதே அமர்ந்து இயல்பான பலன்களை கொடுத்து வழிநடத்தப் போகிறார். அப்ப நீங்க எத பத்தியும் கவலைப்படாம, ஏற்கனவே எனக்கு கடன் சிக்கல்களுக்கு உள்ளாயிட்டேன். இனிமேல் நான் மீண்டு வர முடியுமா? அப்படிங்கிற குழப்பத்திற்கெல்லாம் உள்ளாகாம, எந்த அளவுக்கு நீங்க முயற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில நிச்சயம் கிடைக்கப் போகிறது அப்படிங்கிறத உறுதியாக நம்புங்க. இவ்வளோ நாள் எனக்கு வந்து சொந்தக்காரங்க கைவிட்டுட்டாங்க, நண்பர்கள் கைவிட்டுட்டாங்க. யாருமே எனக்கு எந்த உதவியுமே செய்யல. நான் தான் கைய ஊனி கர்ணம் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு புலம்பிட்டு இருந்தீங்கன்னா, இப்ப உங்களுக்கான பலம் அப்படிங்கிறதை குரு குடுக்கப் போகிறார். பணம் காசாகவும், வாய்ப்பாகவும் குடுக்கப் போகிறார். சனி வந்து எந்த தடையும் இல்லாம உங்களுக்கு ஒரு ஹைவேஸ் பாதைய தொறந்து விடப் போகிறார் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இத மிக சரியாக பயன்படுத்திக் கொண்டீர்கள் என்றால், உங்கள் லைஃப்ல ஸ்டேட்டஸ் அப்கிரேடுங்கிறதை நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள் இந்த 2026. இப்ப இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்ட இந்த பலன்கள் உங்களுடைய அடுத்து வரக்கூடிய 6 மாதங்கள் வரைக்கும் உங்க லைஃப் எப்படி போகப் போகுதுங்கிற ஒரு பேட்டர்ன காமிச்சுச்சு இல்லையா? இது தவிர உங்களோட லைஃப் லாங்குக்குமே எனக்கு சிரமங்கள் இருக்கக்கூடாது சார். கடன்கள் இருக்கக்கூடாது. என் லைஃப் வந்து என்ன யோகங்கள் இருக்குன்னு எல்லாரும் சொன்னாலுமே கூட, அது ஆனா நிகழ்காலத்தில் என்னால அத அனுபவிக்க முடியல. ரொம்ப சிரமப்படுறேன் அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்களா? அப்ப இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு விஷயத்த உங்க லைஃப்ல உணர்த்துதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு விஷயம் சரியில்ல. நீ என்னன்னு தேடு அப்படின்னு சொல்லி இந்த பிரபஞ்சம் சொல்வதாக நீங்க எடுத்துக்கணும். உண்மையிலே சொல்லப்போனா, இந்த பலன்களை இந்த நொடி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய குலதெய்வத்தின் வழிகாட்டுதல்கள் இல்லாம, குலகுருவின் வழிகாட்டுதல் இல்லாம, உங்களுடைய இஷ்ட தெய்வத்தின் அருள் இல்லாம பார்க்க முடியாது. ஏன்னா, இந்த எண்கணித பெயர் அப்படிங்கிற பெயர் மாற்றம், பெயர் திருத்தம்ங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைத்து விடுவது கிடையாதுங்க. யாருக்கு விதி மாற்றம் நிகழணும்னு இருக்கோ, அவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்குது. சரி, உங்களுடைய பெயரே உங்களுடைய லைஃபை பெரிய அளவுக்கு ஜெயிக்க வைக்குமான்னு கேட்டா, கண்டிப்பாக ஜெயிக்க வைக்க முடியும். ஏன்னா, சுற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கிரக நிலைகளை நம்மளால மாற்ற முடியாது. கிரகங்கள புடிச்சு, "எனக்கு சாதகமா தான் நீ சுத்தணும்" அப்படின்னு சொல்லி நம்மளால இழுத்து பிடிக்க முடியாது. ஸோ, அது வேலைய அது செய்துகிட்டே இருக்கட்டும். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பாலைவனத்தில தான் நடந்து போகணுங்கிறத விதி இருந்தாலும், உங்களுக்கு இந்த எண்கணித பெயர் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கொடையையும், ஒட்டகத்தையும், போதுமான அளவு குடிநீரையும் குடுக்கும். ஸோ நீங்க இயல்பாகவே நீங்க கடந்து வந்துடலாம் அந்த சிரமமான காலத்த. நல்ல காலத்துல உங்களுக்கு காசு, பணமே இன்னும் அதிகமாக சேர்த்துக் கொள்ளலாம். இது நிகழ்காலத்தில் சர்வ நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒன்று. ஸோ தற்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய பெயர் என்ன விதமான பலன்களை உங்களுக்கு குடுத்துக்கிட்டு இருக்கு? அது உங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக இருக்குதா? அதே மாரி உங்களுடைய பிறந்த தேதியோடைய அமைப்பு என்ன? கூட்டுத்தொகையின் அமைப்பு என்ன? உங்களுடைய வியாபார பெயர் யாராச்சும் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்க வியாபார பெயர் நன்றாக உங்களுக்கு பொருந்தியிருக்கா? அது உங்களுடைய குழந்தைக்கு ஏதாச்சும் நீங்க பெயர் வச்சிருந்தீங்கன்னா, அந்த குழந்தைக்கு நீங்கள் வைத்த பெயர் அந்த குழந்தைக்கு நல்லது பண்ணுமா? இந்த தகவல்களை எல்லாம் தெரிந்து கொள்ளணும்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோட உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, உங்களுடைய பெயர் ஆங்கில எழுத்துக்கள் அனுப்பணும். பிறந்த தேதி, அப்புறம் உங்க வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, வியாபார பெயர் அனுப்புங்க. கு பிறந்த குழந்தைக்கு பெயர் வச்சிருந்தீங்கன்னா, குழந்தையுடைய பெயர அனுப்புங்க. உங்களுக்கான இந்த பெயர் பொருந்தியிருக்கா, இல்லையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம், இலவச பொது பலன்களாக நான் ஒரு 3 நாட்களுக்குள்ளார கண்டிப்பாக பதில் அனுப்புகிறேன். அதை கேட்டுட்டு, அது என்ன செய்யணும்னு நான் சொல்லியிருந்தேன்னா, அதுக்கப்புறம் நீங்க மேற்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்வதும், எடுத்துக்காததும் உங்க விருப்பம். ஆனா, அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கிறது உறுதியாக உண்டு அப்படின்னு சொல்லி, இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.